மனித வாழ்க்கையில் அரசியல் என்பது பிரிக்க முடியாத ஒன்று. நாம் அறிந்தோ அறியாமலோ அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். நம் குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, நம்மை அறியாமல் அரசியல் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து கொண்டுள்ளது. எனவே இந்த உலகத்தில் நாம் நலமாக வாழவும், மக்களோடு இணைந்து வாழவும் அரசியல் தேவைப்படுகிறது. அந்த அரசியல் அப்பழுக்கற்றதாக இந்த மானுடம் பயன்படுகின்ற வகையில் அமைகின்ற போது அது மனித சமுதாயத்திற்கு பெரும் வரப்பிரசாதமாக அமைகிறது. மாறாக அரசியல் தவறானவர்களின் பிடியில் சிக்கும்போது அது மனித குலத்தையே அழிக்கின்ற ஆயுதமாக மாறிவிடுகின்றது. எனவே இன்றைய இளைஞர்கள் அரசியலை கற்க வேண்டியது அவசியமாகிறது. அரசியல் வெறும் சாக்கடை என்று ஒதுங்கி நிற்காமல் அதை சுத்தம் செய்ய போராடுகிற போர்க்குணம் கொண்ட சுத்த வீரர்களை அரசியல் களம் எதிர்பார்க்கிறது. அத்தகைய அரசியல் களத்தில் விருப்போடும் வீரத்தோடும் பயணிக்க துடிக்கும் எதிர்கால தலைவர்களான இளைஞர்களுக்கு அரசியலை கற்றுத்தருகின்ற களமாக இந்த பக்கா பாலிடிக்ஸ் சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது. இனி நாம் பாடத்திற்கு செல்வோம். அரசியலில் ஈடுபட விரும்பும் இளைஞர்கள் முதலில் அதற்கான மனநிலையில் தீர்க்கமான முடிவெடுத்த பின்பு அரசியல் களம் காண்பது ஏற்புடையதாக இருக்கும். அரசியல் வேட்கை உடைய இளைஞர்கள் பலர் ஒன்று சேர்ந்து இயக்கமாகவோ அல்லது ஏற்கனவே மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்படுகின்ற மதிப்புமிக்க இயக்கத்திலோ அல்லது கட்சிகளிலோ தங்களை இணைத்து கொண்டு தங்கள் கொள்கையோடு இணைந்து போகிற கட்சிகளில் இணைந்து மக்களுக்கு சேவையாற்றலாம். கட்சிகளில் இணைந்த உடனேயே மிகப்பெரிய பொறுப்புகளை எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தை அளிக்கும். இன்று பெரும் கட்சிகளில் பெரும் தலைவர்களாக உள்ளவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களாக பணியாற்றி பேனர் கட்டி போஸ்டர் ஒட்டி நடையாய் நடந்து கட்சியை வளர்த்தவர்கள்தான். எனவே நாம் மக்களுக்கு செய்கின்ற களப்பணிகளை, கட்சி பணிகளை பேர் ஆர்வத்தோடு செய்யும்போது அது கட்சியின் தலைமை கவனத்திற்கு செல்லும். அதனால் நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த நபராக கட்சி கருதும். பிறகு பொறுப்புகள் தானே வந்து சேரும். நல்ல பதவி நமக்கு கிடைத்தவுடனே மேலும் நமக்கான பொறுப்புகள் அதிகமாகின்றது. கட்சிக்கான மக்கள் சக்தியை அதிகப்படுத்துவது, உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவது, மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் என்று இன்னும் தீவிரமாக மக்கள் பணியாற்றவும் கட்சி பணியாற்றவும் நம்மை உற்சாகப்படுத்தும், உத்வேகப்படுத்தும். வெறும் பதவிகளை பெற்றுக்கொண்டு கவர்ச்சி அரசியல் செய்யாமல் மக்களோடு மக்களாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை, உரிமைகளை பெற்று தருகின்ற ஒரு எளிமையான சேவகனாக நீங்கள் மக்களோடு மக்களாக பயணிக்க வேண்டும். அதாவது ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை பெற்று தருவது, கிராமத்தில் வசிக்கும் ஏழைகளுக்கு வீட்டு மனைப்பட்டா பெற்று தருவது, அரசாங்க நிதி உதவிகள் அனைத்து ஏழைகளுக்கும் கொண்டு சேர்க்கின்ற பணிகளை மேற்கொள்வது, வாலிப இளைஞர்களுக்கு விளையாட்டு திடல்களை கட்டித்தருவது, உடற்பயிற்சிகள் செய்ய உடற்பயிற்சி கருவிகளை பெற்றுத்தருவது, மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத் திட்டங்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பது என்கிற சேவை மனப்பான்மையோடு அல்லும் பகலும் அயராது மக்களுக்காக உழைக்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் உங்களை தங்களுடைய தலைவனாக ஏற்பார்கள். களப்பணி ஆற்றினால் மட்டும் போதாது. ஒவ்வொரு இளைஞரும் தங்களின் அரசியல் அறிவாற்றலை தினம் தினம் வளர்த்து கொள்ள வேண்டும். வட்டார அரசியல், மாநில அரசியல், தேசிய அரசியல் மட்டுமல்லாமல் உலக அரசியலையும் நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாய் கற்க வேண்டும். பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, காரல் மார்க்ஸ், எங்கல்ஸ், இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு, சட்டமேதை பாபா சாஹிப், அம்பேத்கர் வரலாறு என அரசியல் வரலாற்று பக்கங்களை புரட்டி புரட்டி படிக்க வேண்டும். அரசியல் அறிவு அற்றவன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அரசியலில் ஜொலிக்க முடியாது. அரசியல் அறிவு மிக மிக இன்றியமையாதது. இளைஞர்களே அரசியலில் ஜெயிப்பதற்கு தேவையான யுக்திகளை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அரசியலில் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள தேவையான இன்னொரு முக்கியமான தகுதி பேச்சுக்கலை. இதை பற்றி அடுத்த பாகத்திலே இன்னும் விரிவாக பார்ப்போம். தொடர்ந்து நம்முடைய பக்கா பாலிடிக்ஸ் சேனலுக்கு
தங்களுடைய ஆதரவை கொடுத்து அடுத்தடுத்த இலக்குகளை அடைய தீர்க்கம் கொள்வோம். நன்றி.